சார், தொகுதி பங்கீடுல பெரிய குழப்பங்கள்லாம் இருந்துச்சுன்னா பேசிட்டு இருந்தாங்க. என்டிஏ கூட்டணி மிகப்பெரிய அளவில் பேசிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி தான் ஆட்களை நியமிக்கிறது, தொகுதிகளில் காங்கிரஸ் வேட்பாளர்களை போடுறதுலையும் பெரிய இழுபறி இருந்துகிட்டே இருந்துச்சு. என்ன காரணம் சார்? அங்கே என்ன பிரச்சனை நிலவுச்சு? எந்த கூட்டணியில அந்த மாதிரி இல்லை. கூட்டணின்னு சொன்னா ஒரு கட்சி இல்லைன்னு அர்த்தம். பல கட்சி அவங்களுக்கு பிரிச்சு கொடுக்கணும், அவங்களுக்கு கூடுதல் உரிமை கேட்பாங்க. இது எல்லா இடத்துலையும் நடக்குது. மூக்குனா சளின்னு ஒண்ணு இருக்கும். அது மாதிரி கூட்டணின்னு வந்துட்டா இதெல்லாம் இருக்கதான் செய்யும். அதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. தொகுதி பங்கீடுல ஒரு 28 சீட்டு இருக்குன்னு சொன்னா ஒரு 500-1000 பேர் கேட்கறாங்க. என்ன செய்ய முடியும்? எல்லாரும் கொடுக்க முடியாது. தமிழ்நாட்டில் மொத்த இடங்களே 234 தான். அதுல 28 கொடுக்க 28 பேர் கேட்டிருந்தா பிரச்சனையே இருக்காது. கேட்டது இத்தனை பேரு 1000 பேருக்கு மேல. அதுல கடைசியா ஷார்ட் லிஸ்ட் பண்ணாங்க தமிழ்நாட்டில். அதன் பிறகு அகில இந்திய தலைமைக்கு போச்சு. அங்க போய் பங்கீடு செஞ்சாங்க. அதுல சில குறைபாடுகள் இருக்கலாம், நான் இல்லைன்னா சொல்ல முடியாது. ஏன்னா குறைபாடு இல்லாத எதுவுமே இல்லை. இப்ப என்னை மாதிரி 50 ஆண்டுகளுக்கு மேல அந்த கட்சியில இருக்கேன். 1989 எனக்கு சேப்பாக்கத்தில் நான் தேர்தல் நின்றவன். அதுக்கு பிறகு இதுவரையும் 14 தேர்தலை எனக்கு சீட் அவங்களால வழங்க முடியல. ஏன்னா சில நேரங்களில் எனக்கு கேட்ட தொகுதி கிடைச்சிருக்காது. கூட்டணியில தொடர்ந்து இருந்தோம். அது மாதிரி பல்வேறு விஷயங்கள் இருக்கலாம். அல்லது நான் உங்களுக்கு அவங்களுடைய எதிர்பார்ப்பை சரி செய்யாம இருந்திருக்கலாம். பல்வேறு காரணங்கள் இருக்கலாம். அதை நான் எப்பவுமே பெரிதுபடுத்துவதில்லை. கொடுத்தா காங்கிரஸுக்கு நல்லது, கொடுக்கலைன்னா எனக்கு நல்லதுன்னு போறேன். நான் எந்த பதவி எம்எல்ஏ எம்பி இல்லாமையே தமிழக மக்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நாள்தோறும் காங்கிரஸ் ஆபீஸுக்கு வர்றேன். நாள்தோறும் கட்சிக்காரங்க வர்றவங்களை அவங்களுக்கு என்னென்ன உதவி செய்யணுமோ செய்யறேன். இன்னும் சொல்ல போனா காங்கிரஸ்ல அதிகமா தலைமைச் செயலம் போறான்னு நானாத்தான் இருப்பேன். எல்லாருக்கும் கூட்டிட்டு போய் உதவி செய்யறேன். ஒவ்வொரு அலுவலகத்தை கூட்டி போய் உதவி செய்யறேன். இதுக்கு பதவி இருக்குங்கிற அவசியம் இல்லை. இப்ப எனக்கு கிடைக்கல, அதுக்காண்டி நான் வருத்தப்படல. கேட்க வேண்டியது நம்ம கடமை. கடைசி வரை முயற்சி எடுத்தோம், கொடுக்கல. இது மாதிரிதான் ஒவ்வொருத்தருக்கும் பிரச்சனை. ஒரு சிலருக்கு அவங்க கொடுக்கலைங்கிற வருத்தத்துல தலைவர்களை சத்தம் போடலாம், திட்டலாம். அதெல்லாம் அவங்களுடைய வேலை. பட் என்னை பொறுத்தவரை நான் ஒரு கட்சியினுடைய கட்டுப்பாடு உள்ள தொண்டனாக, ஏன்னா பெருந்தலைவர் காமராஜருக்காக இந்த கட்சிக்கு வந்தேன். அவர் மூலமா தான் நான் வந்தேன். திண்டுக்கல் தேர்தல் நிதி மாணவர் சார்பாக கொடுத்து இந்த கட்சிக்கு வந்ததுனால எனக்கு காமராஜர் பின்பற்றதுனாலதான் தமிழக முதல்வர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் எனக்கு காமராஜ் விருது கொடுத்தாரு. கொடுக்கும்போது 5 லட்சம் ரூபாய் கேஷ் பிரைஸ் கொடுத்தாரு. நான் அந்த மேடையிலேயே காமராஜ் ஸ்டாலின் அவர்களுடைய அந்த காலை உணவு திட்டத்துக்கு கொடுத்துட்டேன். அதனால எதிர்பார்ப்புகள் இல்லை, எனக்கு அந்த கவலை இல்லை.